தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். அந்த மல்லி விஷயத்துல எத்தனை விஷயத்த நீ எங்க கிட்ட மறைச்சிருப்ப, எத்தனை போய் சொல்லிருப்ப. வீட்டுல இருக்கிற பெரியவங்க மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்திருந்தா இத்தனை போய் சொல்லிருப்பியா? இத்தனை விஷயங்களையும் மறைச்சிருப்பியா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன பிரச்சனைன்னு கேக்குற? இந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தோம்? எவ்வளோ ஒருத்திய திடீர்னு குழந்தைய பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்த. அவளை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கேன்னு சொன்ன. எல்லாரும் முன்னாடியும் தாலி கட்டினதா வேற நாடகம் போட்ட. அவளை இந்த வீட்டுல எஜமானியா வச்சு எங்க எல்லாரையும் அவமதிக்க வச்ச. நீ என்ன பண்ணல சொல்லு. பழசனா இப்ப எதுக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. அவ்வளவு வீட்டை விட்டு போயிட்டா. நீங்க முதல்ல உள்ள போங்க. அவளால என்ன கொஞ்சம் நெஞ்சமா அவமானப்பட்டிருக்கோம். அவளை நடிக்க வந்த மாதிரியா நடத்தின? என்னமோ கட்டிக்கிட்டு வந்தவ மாதிரி. எத்தனை தடவை எங்களை வீட்டை விட்டு வெளியில போ, வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிருக்க. எத்தனை தடவை அவ முன்னாடி அவமானப்படுத்திருக்க. இப்போ நீ இருன்னு சொன்னா நான் அப்படியே இருந்துடணுமோ? ஏன் எங்களுக்குன்னு வெக்கமான எதுவுமே இல்லையா? சித்தி, உங்களுக்கே தெரியும் வெண்பா அம்மா வேணும் அம்மா வேணும்னு அடம் பிடிச்சா. அதனாலதான் மல்லி இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தேன். வெண்பா அம்மா வேணும்னு கேட்டானா அவளுக்கு அம்மாவா கொண்டு வரதுக்கு வேற யாருமே இல்லையா? ஏன் வெளியில இருந்தே கொண்டு வரணுங்கிற? இதே வீட்ல சொந்தத்துக்கு சொந்தமா ரத்தத்துக்கு ரத்தமா ரஞ்சிதா இருக்காளேடா. உன் கூட பிறந்தவ வயித்துல பிறந்தவ தானே. இவளை விடவா இன்னொருத்தி உன் குழந்தைய பாத்துக்க போறா? சரி, ரஞ்சிதாவை விட பிரமாதமா பாத்துப்பான்னு சொல்லிதான் அந்த உலக அழகிய கூட்டிட்டு வந்த. என்ன செஞ்சா அவ? என்ன செஞ்சா? உன் குழந்தைய பாத்துக்கிட்டாளா அவ? பாவம் அந்த குழந்தை அத நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டா. என்னமோ உலகத்திலேயே இல்லாத அம்மாவை கூட்டிட்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். சித்தி, அதெல்லாம் பேசுற மனநிலையில நான் இல்ல. நீங்க முதல்ல உள்ள போங்க. ரஞ்சிதா, சித்தி கூட்டிட்டு மேல போ. பாட்டி நீங்க வாங்க பாட்டி. அட விட்ரி, சும்மாரு. அவன் ஏதோ சொல்றானே, நீயும் புத்தி கெட்டு போய் இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுற. என்ன மட்டுமா வெளியே போ சொன்ன அவன்? உன்னை தாண்டி போ சொன்னதே. இதுக்கு மேல இவனை மதிச்சு இங்க இருந்தா நாம தாண்டி மான ரோஷம் எதுவுமே இல்லாதவங்க. நான் இப்ப சொல்றேன், நீயும் இந்த வீட்டை விட்டு பேசாம கிளம்பு. ஏற்கனவே வருத்தத்துல உன் அப்பாவும் அம்மாவும் ஊர்ல இருக்கிற நிலத்தை போய் பாத்துக்கிறேன்னு சொல்லி போய் உட்காந்துருக்காங்க. நீயும் அவங்க கூடவே போயிரு. பாட்டி, நாம போயிட்டா வெண்பாவை யாரு பாட்டி பாத்துப்பா? மல்லியும் இல்ல, வெண்பா ஏங்கி போயிருவா பாட்டி. ஏங்கி போயிடுவாளா? அப்படி பைத்தியக்காரி. இன்னுமா நீ அதையெல்லாம் நம்பிட்டு இருக்க? நாளைக்கே இவன் போய் அந்த மல்லிகால்ல விழுந்து கும்பிட்டு கூட்டிட்டு வந்துருவான் இல்லையா? இன்னொருத்திய போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துருவான். சித்தி, உன்னையும் என்னையுமா அவன் நம்பிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு சொந்தம் பந்தம் எல்லாம் ஏமாத்துறவங்க. ஆனா ஏமாத்துறதுக்காகவே எங்க இருந்தோ வந்தவங்க அவனுக்கு நல்லவங்க. நாம உயிரை கொடுத்து குழந்தைய பாத்துக்கிட்டாலும் இவன் நம்மள நம்ப மாட்டாமா? கிளம்பு கிளம்பு கிளம்பு. சித்தி, நானே மனசு உடைஞ்சு போயிருக்கேன். இன்னும் என் மனசை வேதனைப்படுத்தாதீங்க. ரஞ்சிதா சொன்னது உண்மைதான். அந்த மல்லி இல்லாம போனா இந்த சமயத்துல வெண்பா ரொம்ப தடுமாறிதான் போயிடுவா. ரொம்ப ஏங்கியும் போயிடுவா. நீங்களும் இல்லாம போயிட்டா அவ யாரும் இல்லாதவள் ஆயிடுவா. தயவு செஞ்சு போகாதீங்க. இதுக்கு முன்னால இந்த வீட்ல நாங்க எல்லாருமே தான்ப்பா இருந்தோம். இப்ப வாச்சும் நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். 3 பொம்பளைங்க இருந்து எல்லாத்தையும் செஞ்சோமே. ஏன் அவங்கெல்லாம் சரியா பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி தானே ஒரு நாடகக்காரியை கூட்டிட்டு வந்த. சித்தி, அந்த கதையெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. மல்லி போயிட்டா. இப்ப நானும் என் பொண்ணும் தனியா தான் இருக்கோம். இவ்வளோ பெரிய வீடு இருந்தோம், போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் இருந்தோம், எந்த துணையுமே இல்லாம இருக்கும். சித்தி, தயவு செஞ்சு என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. பாட்டி, இப்ப கண் கலங்கி பிரயோஜனம் இல்ல விஜய். உறவு மேல நம்பிக்கை இருக்கணும்டா. எல்லா காலமும் சேர்ந்து இருக்கிறவங்க நிதானமா தான் இருப்பாங்க. குழந்தைய கண்டிப்பாங்க, அதட்டுவாங்க. எல்லா சமயத்திலையும் செல்லோன்னு கொஞ்சிக்கிட்டேவா இருப்பாங்க இல்ல. ஆனா புதுசா வந்தவங்க சீன் போடுவாங்க. அப்படியே புள்ளைய உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி நடிப்பாங்க. ஆனா இப்படி பிரச்சனைன்னு வந்தா நட்டாத்துல விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க.
உனக்கு சொந்தன்னா என்ன அண்ணியன்னா என்ன அப்படிங்கிற வித்தியாசம் புரியணும். நீ எத்தனையோ தடவை என்ன திட்டி இருக்க, கேவலமா தூக்கி எறிஞ்செல்லாம் பேசி இருக்க. நான் எப்பவாவது உங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கனா? ஏன்? சரி விடு, இவளை எடுத்துக்க. பாவம், இவளை எத்தனை தடவை நீ அறிஞ்சிருப்ப? ஒரு நாளாவது மூஞ்சிய தூக்கி இவ வச்சிருந்திருக்காளா? மறு நிமிஷமே ஐயோ மாமா மாமான்னு பாசத்தோடு வந்து நிப்பா. அதான்டா சொந்தம். நீ சொந்தம் எல்லாம் குழி பறிக்கிறதுக்காக கூட இருக்காங்கன்னு நினைக்கிற. அதான்டா தப்பு. இனிமே அப்படி நினைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் இந்த வீட்டுக்கு மூத்தவங்க. அதை நான் பரிபூர்ணமா நம்புறேன். நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். நீங்க சொல்றதை தான் செய்வேன். என்ன நம்புங்க. ஐயோ வேணாண்டா சாமி, ஓம் பேச்செல்லாம் நம்ப முடியாது. நான் கிளம்புறேன், என்ன ஆள விடுங்க. இந்த ரோஷம் இல்லாத வேணா இங்கே இருந்துட்டு போட்டோம். சித்தி ப்ளீஸ் சித்தி, சொல்றதை கேளுங்க, போகாதீங்க. ஆமா பாட்டி, நீங்க ஒரு தடவை விஜய் மாமாவை மன்னிக்க கூடாதா? இருங்க பாட்டி. இல்ல விடு. நான் சித்தி, இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்க கால்ல விடணுமா? சொல்லுங்க, நான் விடுறேன். சொல்லுங்க சித்தி. இங்க பாருப்பா, சரி நீ இந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டதால்தான் நான் இந்த வீட்டுல இருக்கவே சம்மதிக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். நாளைக்கே அதான் அந்த மல்லி திரும்ப வரேன்னு சொன்னா நீ சேர்த்துக்க கூடாது. இல்ல சித்தி, நான் சேர்த்துக்க மாட்டேன். இந்த வாய் வார்த்தையில சொல்றதையெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. ஐயோ, அவ மாயாஜாலக்காரி. ஏதாவது பண்ணி உன் மனச மாத்திருவா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்பதான் நான் நம்புவேன். சித்தி, நான் சொன்னாலே அது சத்தியம் தான் சித்தி. என்ன வார்த்தையால சித்திரவதை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உள்ள போங்க. தயவு செஞ்சு உள்ள போங்க. ஏ ரஞ்சிதா, வெண்பா குட்டி சாப்பிட்டாளா என்னன்னு பாத்தியா? இங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த பாரு, போய் அந்த குழந்தைய பாரு. அவதான் இந்த குடும்பத்தோட உயிரே. அத புரிஞ்சுக்க. போ போ. மச மசன்னு நின்னுட்டு. உங்ககிட்ட பேச மாட்டேன். I hate you மல்லிமா. டாடா, எனக்கு நீங்க போதும் டாடா. வேற யாரும் வேணாம். என் டாடா தான் பெஸ்ட். இந்த மல்லிமா ஃபர்ஸ்ட். இந்த மல்லிமா எனக்கு வேண்டாம். மல்லி, மல்லி, இந்த சூப்பு கொஞ்சம் குடிமா. காய்கறி சூப்பு தான். தலைக்கு குளிச்சதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் குடிமா. வேண்டாம் அண்ணி. மல்லி, உங்க அண்ணன் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நல்லா இருந்த மனுஷனை இந்த ஊர்க்காரங்க தான் மிருகமாக்கிட்டாங்க. உனக்கே தெரியும்ல, நானே உங்க அண்ணனை எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருப்பேன். இப்ப எதிர்த்து பேசாம அடங்கி இருக்கேன். உங்க அண்ணன் பாவம்மா. அந்த அளவுக்கு இந்த ஊர்க்காரங்க அவர் அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க பேசின பேச்சுக்கு உங்க அண்ணன் உத்தரத்துல தொங்கிருவாரோன்னு பயந்தேன். கடவுள் தான் அவரை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அண்ணி, நான் சென்னையில ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது ஊர்க்காரங்களுக்கு எப்படி தெரியும்? நீ அம்மான்னு சொல்ற, ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு அப்படி பாக்குற கண்ணு வேணும்ல. பாக்குறவங்க கண்ணு காது மூக்கு வச்சுதானே வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னதுலதான் நீ பணத்துக்காக ஒரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருக்கங்கிற கதையே. ஐயோ வேணா அண்ணி, அந்த வார்த்தையை கேட்டாலே என் மனசு பதறுது. ஒரு தடவை கேட்டதுக்கே உன் மனசு பதறுதே. நானும் உங்க அண்ணனும் ஊரை விட்டு வர்றப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஒரு தடவை 2 தடவை இல்ல, 1000 தடவை கேட்டிருப்போம். அதுலதான் உங்க அண்ணன் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. பிள்ளைங்களும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருச்சுங்க மல்லி. உன் தம்பியும் தங்கச்சியும் ஏன் பிள்ளையையும் உன் சித்தப்பா வீட்டுல தான் விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்களோட படிப்பு கெட்டக்கூடாதுல்ல, அதான் அப்படி பண்ணோம். ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த போதும் பொண்ணு அம்மா இருக்கே, அதுதான் இந்த ஊருக்கு நேரா வந்து உங்க அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த 1க்கு 2ஆவே சொல்லுச்சு. உங்க அண்ணன் கிட்ட மட்டும் சொன்னது இல்லாம இந்த ஊர் மந்தையில உட்காந்து சொல்லி இந்த ஊரையே சிரிப்பா சிரிக்க வச்சிருச்சு. அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா
ஊரே வீட்டுக்கு திரண்டு வந்துருச்சு. எல்லாரும் கூட்டமா கொய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுலதான் உன் அண்ணன் ரொம்ப கொதிச்சு போயிட்டாரு. தெய்வீக அனுபவம் தரும் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய். இதுதான் உண்மை. 5 விசேஷ ஃபர்ஸ்ட் கிரேட் எண்ணெய்களால் தயாரிக்கப்பட்டது. ரொம்ப நேரம் எரியும், நறுமணம் தெய்வீகமா இருக்கும். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.